தக் லைஃப் படம் கிட்டத்தட்ட ஒரு 150 கோடி ரூபாய்க்கு மேலே அவருக்கு ஒரு பெரிய லாஸ். கமலஹாசன் அவருக்கு லாஸ். இப்போ அந்த கடனையை வந்து உடனே இம்மிடியட்டாக வந்து ரெக்கவரி பண்ணணும், கடன் கொடுத்தவங்க இருக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னா ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு பண்ணுறப்ப இது கேள்விப்பட்ட ரஜினி வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற இந்த படத்தை பண்ண. ஆக்சுவலாக ஒரு படம் தான் பண்ணுறதா இருந்தார். இந்த படமும் வந்து பயங்கர ஜாலியாக ஒரு மறுபடியும் ஒரு துருத்துருன்னு இருக்கக்கூடிய ரஜினி வந்து நம்ம பார்க்கலாமா சார்? கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா சுந்தர்சிக்கு அந்த பல்ஸ் தெரியும். சுந்தர்சி அந்த ப்ராஜெக்டில் கொண்டு வந்ததே காரணமே வந்து என்னென்னா குஷ்புடைய சுந்தர்சியுடைய பொண்ணு ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து சமீப காலங்களில் நிறையா வெட்டு குத்து ஆக்ஷன் அந்த மாதிரி படங்கள் பண்ணிட்டார். எல்லாமே அந்த மாதிரியான படங்கள் தான். ஜெயிலராக இருக்கட்டும், அப்புறம் கூலியாக இருக்கட்டும், அப்புறம் இப்போ அடிச்சதுக்கு ஜெயிலர் டூமே ஆக்ஷன் ஏறக்குறைய ஆக்ஷன் பண்ணணும். ரிலாக்ஸாக ஒரு படம் பண்ணணும், ஒரு காமெடியாக ரிலாக்ஸாக. ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் ஆடியன்ஸ் அதிகம். அவங்களுக்கான படம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ரிலாக்ஸ்டாக ஒரு ஜாலியாக ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு அவரும் பிளான் பண்ணுறாரு. 2 பேரும் நடிக்கிற படமும் வந்து இருக்கு. ஒரு சின்ன கேமியோ மாதிரி ஏதாவது எதிர்பார்க்கலாமா சார் கமலஹாசன் அவர்கள் இந்த படத்தில்? எல்லாருடைய ஆசையும் தான், சுந்தர்சியோடைய ஆசையும் தான் இருக்கும். ஹலோ சேனல் 5 சினிமா வியூவர்ஸ், திஸ் இஸ் கிருஷ்ணா ஹியர். இன்னைக்கு நம்ம கூட நேர்காணல்ல திரு ஜுபைர் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு கமல் அவர்களுடைய பிறந்தநாள். அதை முன்னிட்டு நேற்று யாருமே எதிர்பார்க்காத ஒரு தகவல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. RKFIக்கு கீழே ரஜினியை வச்சு ஒரு படம் பண்ண போகிறோம். 173வது படம். அதுக்கு சுந்தர்சி டேரக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நீங்கள் இதை பார்க்கும்போது என்ன தோணுச்சு உங்களுக்கு? நேற்று ஈவினிங் அந்த ஒரு செய்தியை அவங்க அஃபிஷியலாகவே அவங்க லெட்டர் பேட்லேயே போட்டிருந்தாங்க. 3 பேர் நிற்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ. இந்த பக்கம் வந்து ரஜினி, இந்த பக்கம் கமல், சுந்தர்சி, அப்புறம் விஜய் டிவி மகேந்திரன் இப்போ இருக்க எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருக்கிறவர். அவர் 4 பேருமே நிற்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ போட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்த படம் ஜெயிலர் 2க்கு பிறகு அவர் அந்த கம்பெனியில் பண்ண போகிறார் அப்படிங்கிறது அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. உண்மையிலேயே ஒரு இதுக்கு பின்னாடி நிறைய கதைகள் இருக்குது, சுவாரஸ்யமான கதைகள்லாம் இருக்குது. தக் லைஃப் படம் கிட்டத்தட்ட ஒரு 150 கோடி ரூபாய்க்கு மேலே அவருக்கு ஒரு பெரிய லாஸ். கமலஹாசன் அவர்களுக்கு லாஸ். இப்போ அந்த கடனையை வந்து உடனே இமீடியட்டாக வந்து ரெக்கவரி பண்ணணும், கடன் கொடுத்தவங்க இருக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னா ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு பண்ணுறப்ப இது கேள்விப்பட்ட ரஜினி வந்து அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற ஒரு இதோட இந்த படத்தை பண்ண. ஆக்சுவலாக ஒரு படம் தான் பண்ணுறதா இருந்தார். அதாவது 2 பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு படம். அந்த டேட் வந்து விஸ்வரூபம் படம் டைம்லேயே ஒரு டேட் கொடுத்துருந்தார் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்க்கு. அப்புறம் தள்ளி போய் இப்போ வந்து அந்த படம் பண்ணலாங்கிற ப்ராஜெக்டில் இருக்கப்ப இந்த இஷ்யூ கேள்விப்பட்ட பிறகு இப்போ இம்மீடியட்டாக ஒரு படம் பண்ணுவோம், ஒரு ஷார்ட் டைமில் ஒரு படம் பண்ணிடுவோம். 2 பேரும் நடிக்கிற படமும் வந்து இருக்குது. அந்த படமும் இருக்குது. அது இதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு தான் வரும். அப்போ இம்மீடியட்டாக ஒரு படம் பண்ணிவிட்டு அதை பண்ணுவோம் அப்படின்றப்ப என்ன செய்கிறாருன்னா, இந்த படத்துக்கு வந்து ரஜினிக்கு தெரியும் சம்பளம், பெரிய சம்பளம் வாங்குறாரு. இப்போ கமல்கிட்ட அந்த சம்பளம் கேட்டால் கூட வெளியே கடன் தான் வாங்கி கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணுறாருன்னா ஒரு பார்ட்னர் சிஸ்டமில் வரலாம். ஐஸ்வர்யா, ரஜினிகாந்த், ஸ்ருதிஹாசன் இவங்க வந்து ஒரு பார்ட்னர் ஆகும். இவரும் ஏறக்குறைய இந்த படத்தில் ஒரு பார்ட்னர் மாதிரி தான். அப்போ அதை சேர்ந்து பண்ணுவோம், ஜெயிலர் 2 முடிச்சோடனே பண்ணுவோம்னு அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்து அநேகமாக பொங்கல் கடித்து அதுக்குண்டான மற்ற வேலைகள்லாம் ஆரம்பிப்பாங்க. அதுக்குள்ளேயும் ஜெயிலர் 2 முடிஞ்சிடும். அதை நெக்ஸ்ட் இயர் மிடில் February Marchல் ஆரம்பித்து தீபாவளி இல்லைன்னா நெக்ஸ்ட் இயர் 2027 பொங்கல்ங்கிற மாதிரி அவங்க ஒரு பிளானில் இருக்காங்க. ஓகே சார். இப்போது எப்படி சார் இருக்கும் இந்த காம்போ? இப்போது ரஜினிகாந்த்னா ஒரு கமர்ஷியலாகவே நம்ம அவரை பார்த்து பழகிட்டோம். இந்த பக்கம் RKFIயில் பார்த்தீங்க அப்படின்னா வர்ற படங்கள், அவங்க செலக்ட் பண்ணுற படங்கள் இந்தளவுக்கு கமர்ஷியலாக வந்து இது வரைக்கும் நம்ம எந்த படங்களையும் பார்க்கல. அப்படி இருக்கும்போது இந்த காம்போவே வந்து ஒரு மாதிரி இல்லை. ராஜ்கமல் ஃபிலிம் ஜென்ரேஷனில் பொறுத்த வரைக்கும் அவங்க கமர்ஷியல் படங்கள் நிறையா பண்ணியிருக்காங்க. கமர்ஷியலாகவும் பண்ணியிருக்காங்க, ஒரு ஸ்டோரி ஓரியன்டான படங்களும் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் சுந்தர்சி 2 பேரையுமே ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அன்பே சிவம் அவருடைய சுந்தர்சியினுடைய ஸ்டைலிருந்து மாறுபட்டு ஒரு படம். அது வரைக்கும் சுந்தர்சி வந்து உள்ளத்தை அளித்தா ஹிட்டுக்கு பிறகு தொடர்ந்து காமெடி படங்கள், கமர்ஷியல் படங்களாக பேக் டு பேக் பண்ணிக்கிட்டு இருந்தவருக்கு சடார்னு பார்த்தீங்கன்னா அன்பே சிவம்னு ஒரு படம் பண்ணுறாரு. ஒரு ஃபீல் குட் படமாக பண்ணுறாரு. அந்த படம் பெருசாக அன்னைக்கு பேசப்படலை, இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்காருங்க. அப்போ அந்த படத்தை, அதாவது ஒரு கமல்ஹாசனையும் வச்சு டைரக்ட் பண்ணக்கூடிய மெச்சூர்டான ஒரு டேரக்டர் சுந்தர்சி அப்படின்னு அந்த பக்கம் பார்க்கலாம். இந்த பக்கம் அருணாச்சலம், ரஜினிகாந்த் அவர் அந்த டைமில் வந்து பரபரப்பாக இருந்த டைமில் அவரை வச்சு ஒரு கமர்ஷியல் படமும் பண்ணிட்டார். இப்போ 2 ஜானலுமே வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு டேரக்டர் இருக்குது. அதனால் வந்து சுந்தர்சி அப்படிங்கிறது ஒரு பிளான் பண்ணுறாங்க. 2வது சுந்தர்சி அந்த ப்ராஜெக்டில் கொண்டு வந்ததே காரணமே வந்து என்னென்னா, சுந்தர்சியுடைய பொண்ணு அவங்க வந்து தக் லைஃப்பில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அசிஸ்டண்டாக. மணிரத்னம் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணி அவங்க மூலியமாக தான் அவங்க எல்லாரும் கனெக்ட் ஆகிருக்காங்கன்ற மாதிரி ஒரு தகவல் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு அப்படிங்கிறது தெரியல. அந்த ஒரு மேட்ரு. 2வது சுந்தர்சியை பொறுத்த வரைக்கும்
போட்ட பட்ஜெட்டில் கரெக்டான பிளானிங்கோட எடுத்து முடிச்சார். இன்றைக்கி இருக்கக்கூடிய பல டைரக்டர்கிட்ட நீங்கள் கதை கேட்க முடியாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய பல டைரக்டர்கிட்ட நீங்கள் வந்து டேட் கேட்க முடியாது, பவுண்டட் ஸ்கிரிப்ட் கேட்க முடியாது, எவ்வளோ நாளில் படம் பண்ணுறீங்கன்னு கேட்க முடியாது, படத்தை காட்ட மாட்டாங்க. இப்படி ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது டேரக்டர்ஸ் மத்தியில். ஆனால் சுந்தர் சியை பொறுத்தவரைக்கும் அப்படி கிடையாது. ரொம்ப ஃப்ளெக்சிபிளான டேரக்டர். நீங்கள் சொல்கிறத அப்படியே எடுத்து கொடுத்துருவார். என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே கடற்கடன்னு எடுத்து கொடுத்துருவார். டிலே ஆகிறது, எக்ஸ்ட்ரா செலவுகளை வைக்கிறது, பட்ஜெட்டை பெருசாக்கி விடுறதுங்கிற மாதிரிலாம் போகாது. அப்படிங்கும்போது இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு ஒரு பட்ஜெட் வைஸில் ஒரு படம் பண்ணுறோம், அதுவே வந்து ஒரு சிக்கல் இருக்காரு, அவரை ஹெல்ப் பண்ணுறதுக்கு படம் பண்ணுறோம். அந்த நேரத்தில் பெரிய பட்ஜெட்டு எக்ஸ்பிரிமெண்ட் அந்த மாதிரியான ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னா ஒரு கமர்ஷியல் படம் பண்ணுவோம். சுந்தர் சியை பொறுத்தவரைக்கும் கமர்ஷியலாக பண்ண தெரியும். அதே நேரத்தில் அந்த 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 ஸ்டாருக்கு என்ன தேவையோ அதை மெயின்டைன் பண்ணவும் தெரியும். இப்போ அதைக்குள்ளே கொண்டு வரணும்னு வர்றாங்க. ரெண்டாவது ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து சமீப காலங்களில் நிறையா வெட்டு குத்து ஆக்ஷன் அந்த மாதிரி படங்கள் பண்ணிட்டார். இப்போ எல்லாமே அந்த மாதிரியான படங்கள் தான். ஜெயிலராக இருக்கட்டும், அப்புறம் கூலியாக இருக்கட்டும், அப்புறம் இப்போ அடிச்சதுக்கு ஜெயிலர் 2மே ஆக்ஷன் ஏறக்குறைய ஆக்ஷன் பண்ணலாம். அவர் ரிலாக்ஸாக ஒரு படம் பண்ணணும், ஒரு காமெடியாக ரிலாக்ஸாக. ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் ஆடியன்ஸ் அதிகம். தமிழ் சினிமாவில் ரொம்ப ஆரம்ப காலத்துலேருந்து குழந்தை ஆடியன்ஸை யார் பிடிக்கிறாங்களோ அவங்க வந்து பெரிய ஸ்டார் ஆயிடுவாங்க. அது ரஜினி பண்ணார். ரொம்ப நாளாகவே அவருக்கு குழந்தைகள் ஆடியன்ஸ் இருக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக சிவகார்த்திகேயன் அந்த ஆடியன்ஸை பிடிச்சி வச்சுருந்தார். இப்போ அந்த ஆடியன்ஸ்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கான படம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ அந்த மாதிரி ரிலாக்ஸ்டாக ஒரு ஜாலியாக ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு அவரும் பிளான் பண்ணுறாரு. அப்போ சுந்தர் சி இந்த காம்பவுண்டுக்குள்ளே வந்தார். சுந்தர் சியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு டேரக்டர். இப்போ கார்த்திக்கை பற்றி நமக்கு தெரியும், பழைய கார்த்திக். ஆனால் கார்த்திக்கோட நிறைய படங்கள் பண்ணியிருக்கார் சுந்தர் சி. அவர் ஷூட்டிங் லேட்டாக வருவார், 3 மணிக்கு வருவார், 4 மணிக்கு வருவார். அவரை வச்சு வேலை வாங்குறதே கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட கார்த்திக்கோட உள்ளத்தளித்தா, மேட்டுக்குடி, கண்ணன் வருவார், நிறைய படங்கள் கார்த்திக்கோட பண்ணியிருக்காரு நம்ம சுந்தர் சி. அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்களோட ஃப்ளெக்சிபிள் ஆகி அவங்கள்ட்ட இருக்கிறத மட்டும் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய. இப்போ ஒரு லேட்டாக வர்றாருன்னா காலையில் வேறு போர்ஷன் எடுப்போம், மத்தியானம் வந்து அவர் போர்ஷனை மாற்றிக்கிறோம், ஷூட்டிங் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பிளானோட இருப்பார். ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எந்த பரபரப்புமே இருக்காது. ரொம்ப ஜாலியாக, ரொம்ப கேஷுவலாக ஷூட்டிங். ஒரு முறையெல்லாம் வந்து சிவாஜி கார்டன் ஒன்று இருந்துச்சு போரூரில், அங்கே கண்ணன் வருவான்னு நினைக்கிறேன். அந்த படத்துடைய ஷூட்டிங் போகிறேன், கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்காங்க உள்ளே உட்காந்து. டிவியில் ஏதோ கிரிக்கெட் போடுறது, எல்லாரும் உட்காந்து கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அதான் ஷூட்டிங் நடக்குது. அந்த மாதிரி ஒரு ஜாலியாக ரிலாக்ஸ்டாக படம் பண்ணக்கூடிய ஒரு டேரக்டர். அதனால் அவரை வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறத கொண்டு. இந்த படமும் வந்து பயங்கர ஜாலியாக ஒரு மறுபடியும் ஒரு துருத்துருன்னு இருக்கக்கூடிய ரஜினி வந்து நம்ம பார்க்கலாமா சார்? கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா சுந்தர்சிக்கு அந்த பல்ஸ் தெரியும், ரஜினி ஆடியன்ஸ் என்ன விரும்புவாங்க. அதே நேரத்தில் அந்த மாசும் குறைஞ்சிடக்கூடாது. நீங்கள் ஒரு கார்த்திக் பண்ணுறக்கூடிய கதையை வந்து இவருக்கு பண்ணிடக்கூடாது, பண்ண முடியாது. அப்போ இவர் ஆடியன்ஸ்னு இருக்காங்க இல்லையா, அந்த ரசிகர்கள் இருக்காங்க. இவர் ஒரு மாஸ் ஹீரோ. அந்த மாஸ் ஹீரோக்கு உண்டான எலிமெண்ட்ஸும் உள்ளே இருக்கணும். அதே நேரத்தில் ஒரு கமர்ஷியல் படமாகவும் இருக்கணும். அது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணிடுவார் சுந்தர்சி, பேலன்ஸ் பண்ணிடுவார். ஸ்கிரிப்ட் ஒர்க்கு போயிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. அப்படின்னு வரும்போது சுந்தர்சிக்கு இன்னும் கொஞ்சம் எலமெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க. கிளாமர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இவர் இதில். ஒரு கிளாமர் சாங் வந்து ஒன்று இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம். அதெல்லாம் இந்த படத்தில் வந்து எதிர்பார்க்கலாமா? இல்லை, கண்டிப்பாக அது இருக்காது. அந்த மாதிரி கீழே வரும். RK5 ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான இதெல்லாம் சமீப காலமே குறைச்சிட்டார். ஏன்னா எல்லாரும் பார்க்குறாங்க நம்ம படத்தை அப்படிங்கிறதுனால அது குறைச்சிட்டார். அந்த மாதிரி இதெல்லாம் இருக்காது. அவருடைய கிரேட் இருக்குல்ல, அந்த கிரேடும் இறங்கிடக்கூடாது. அதே நேரத்தில் அது கமர்ஷியல் படமாகவும் இருக்கணும். அந்த ரெண்டுக்கும் பேலன்ஸ்டாக பண்ணுவார் சார். காமெடி அப்படிங்கும்போது இப்போது பழைய காமெடியன்கள்லாம் இருக்காங்க இல்லையா, வடிவேலு அந்த மாதிரி. இப்போது விவேக் சார் இல்லை, அந்த மாதிரியான காமெடி ஆக்டர்ஸ். இப்போ வடிவேலு வந்து இந்த படத்துக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா அவங்க 2 பேரோட காம்போவே பயங்கரமாக இருந்துச்சு. கடைசியாக கேங்கர்ஸ் வேறு பண்ணியிருந்தார். இதுக்குள்ளே கொண்டு வர முடியல. கண்டிப்பாக வருவார். யார் ஒன்றும் காமெடியாக போடுறாங்கன்னு தெரியல. சந்தானமே கூட பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்தானம் கூட ஜெயிலர் 2 பண்ணுறதாக ஒரு தகவல் ஓடிட்டு இருக்கு. அப்போ வர்றதுக்கு வடிவேல் இப்போ வந்து அவங்களோட எல்லாம் ஏற்கனவே வடிவேலுக்கும் சுந்தர்சிக்கும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அந்த பிரச்சனை முடிஞ்சு போய் தான் இப்போ கேங்கர்ஸில் பண்ணாங்க. இப்போ நார்மலாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்துச்சுன்னா ஒரு சந்திரமுகி மாதிரி கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சந்திரமுகி காமெடி அல்டிமேட் எவர் கிரீன் காமெடி. அதே நேரத்தில் அந்த ஹீரோயிசமும் வந்து ஹீரோயிசம் இருக்கும். ஏன்னா அந்த காம்போவை நம்ம பார்த்துருக்குறோம். எப்படி பார்த்திபன் வடிவேல் மாதிரி ரஜினிகாந்த் வடிவேல் காமெடிங்கிறது ஒரு அல்டிமேட் காமெடி போர்ஷன் அது. அதனால் கண்டிப்பாக அதெல்லாம் யோசிப்பாங்க இல்லையா ஒரு படம் பண்ணக்கூடியவங்க. அந்த சந்திரமுகி மாதிரி திருப்பி உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு சுந்தர்சி சொன்னாலும் வடிவேலும் பண்ணக்கூடிய ரெடியாக தான் இருப்பார். ஸோ இருக்கலாம், மேபி இருக்கலாம். இதில் ப்ரொடியூசராக இருக்கக்கூடிய கமலஹாசன் அவரோட இன்டர்ஃபியரன்ஸ் வந்து இந்த கதையில் எந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்லி கண்டிப்பாக இருக்காது. கண்டிப்பாகவே இருக்காது. கண்டிப்பாக இருக்குது. அதாவது ஆரம்பத்தில் கேட்டிருப்பார், இந்த கதை இவருக்கு ஓகே ஆகும், சூட்டாக இருக்குன்னா அதோட விட்டுருவார். மற்றபடி பெருசாக வந்து இன்டர்ஃபியர்லாம் ஆக மாட்டார். இவர் ரஜினிகாந்த் இருக்கார்ல, அவரே பார்த்துக்குவார். அவருக்கே எல்லா விஷயமும் தெரியும். அவருக்கே நம்ம இந்த சீன் வேணுமா வேண்டாமா, இந்த கதை பண்ணணுமா வேண்டாமான்னு
அவரே இத்தனை படம் பண்ணிட்டாரு, இவ்வளோ அனுபவம் இருக்குது, அவருக்கு கெஸ் பண்ண தெரியாதா? அதனால் பெருசாக இன்டர்ஃபியரே ஆக மாட்டாங்க. ஏன்னா அடுத்த தலைமுறை வந்துட்டாங்க, ப்ரொடக்ஷன் ஃபுல்லாக அவங்க தான் பார்க்குறாங்க. ஸ்ருதிஹாசனும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தான் ப்ரொடக்ஷன் பார்க்குறாங்க. அப்படிங்கிறதுனால அவங்க கமலஹாசனுடைய கதை ஆரம்பத்தில் கேட்டுப்பார், இந்த சப்ஜெக்ட் எப்படி இருக்குன்னு ஒரு ஓரலாக கேட்டு அதோட அப்படியே போயிடுவாங்க. ஒரு சின்ன கேமியோ மாதிரி ஏதாவது எதிர்பார்க்கலாமா சார் கமலஹாசன் அவர்களை இந்த படத்தில்? எல்லாருடைய ஆசையும் தான், சுந்தர்சியோடைய ஆசையும் தான் இருக்கலாம். மேபி அது வந்து ஒரு படத்துக்கு ஒரு பெரிய ப்ரொமோஷன், ஒரு ஷாட்டில் கூட வந்துட்டு போகலாம். ஏதாவது ஒரு முக்கியமான இப்போ இந்த படம் பார்த்தோம்னா ரஜினிகாந்தும் பிரபுவும் வந்துருப்பாங்க. ஒரே ஒரு ஷாட்டுக்கு பிரபு அந்த மன்னன் படத்தில் ஒரு ஷாட் வந்துட்டு போவார். அந்த மாதிரி கூட ஒரு மேஜிக்லாம் சுந்தர்சி பண்ணுவார். ஏன்னா ஒரு நாள் வந்து நீங்கள் பண்ணி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் தான் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறனால அதுக்கு நிறைய படத்துக்கு ஒரு பெரிய மைலேஜ், படத்துக்கு ஒரு ஷாட்டாக வந்து ப்ரோமோவில் அதை கட் பண்ணி தூக்கி போட்டோம்னா படத்துக்கு ஒரு பெரிய மைலேஜ். ஏன்னா அடுத்து 2 பேர் சேர்ந்து பண்ண போகிறாங்க அப்படிங்கும்போது இதில் 2-3 சீன் நீங்கள் பண்ணிடுங்க, இல்லை ஒரு சீனோட வந்துட்டு போங்க அப்படின்னா அது படத்துக்கு ஒரு பெரிய மைலேஜ் தான், இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ சார் இப்போ அடுத்து படத்தோட டெக்னீஷியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மியூசிக் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது யார் பண்ணுறதுக்கு சார் வாய்ப்புகள் நிறையா இருக்குது? அனிருத் தான். அனிருத் வந்து இப்போ ராஜ்கமலுக்கும் ரொம்ப க்ளோஸாக தான் இருக்கிறாரு. இல்லை ஒரு பக்கம் வந்து ரஜினிகாந்துக்கும் க்ளோஸாக தான் இருக்காரு. அனிருத் இல்லாட்டி ஏஆர் ரஹ்மான் 2 பேர்த்துல யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க. வேறு யாருமே போகிறதுக்கான இல்லை, நீங்கள் எல்லாரும் தான் ஹிப்ஹாப் ஆதிங்கிற மாதிரி பேசிட்டு, ஹிப்ஹாப் ஆதிக்கு ஆக்சுவலாக ஹிப்ஹாப் ஆதி இப்போ வந்து வேற ஒரு பக்கம் போயிட்டார், டைரக்ஷன் ஆக்டிங்னு போயிட்டார். இப்போ கரண்ட்டில் அவர் இல்லை. அதனால் வந்து இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய மியூசிக் டைரக்டர் அனிருத்தாக இருக்கலாம், இல்லைன்னா ஏஆர் ரஹ்மான். ஏஆர் ரஹ்மான் அனிருத் 2 பேருமே அவங்களுக்கு நல்ல அந்த காம்போல தான் இருக்கிறாங்க. ஏன்னா தக்லீஃப் பண்ணியிருக்காரு, இந்த பக்கம் கூலி பண்ணியிருக்காரு. இந்த 2 பேர்த்துல யாராவது ஒருத்தவங்களா இருக்குன்னு தவிர மற்றவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இருக்காது. சரி, இது கண்டிப்பாக ஆர்கேஎஃப்ஐக்கு ஒரு ப்ராஃபிட்டபிளான ஒரு படமாக வந்து அமையிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக அமையும். ஏன்னா சுந்தர்சியை பொறுத்த வரைக்கும் அந்த தொடர்ந்து கமர்ஷியல், ஏன்னா சுந்தர்சி காலகட்டங்களில் இருந்த பல டைரக்டர் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியிலே கிடையாது, ஃபீல்ட்லேயே கிடையாது. ஆனால் சுந்தர்சி இன்றைக்கும் வந்து அந்த பல்ஸை பிடிச்சி ஓட்டிகிட்டு இருக்காரு. கடைசி அவர் ரிலீஸ் பண்ண அரண்மனை பாட்டு கூட நல்ல அதுவுமே ஒரு பெரிய லாபம் கொடுத்த படம் தான். அப்படிங்கும்போது அவருக்கு அந்த இது தெரியுது. இன்றைக்கும் பெரிய சம்பளம் வாங்குறாரு, பெரிய பட்ஜெட்டில் படம் பண்ணிட்டு இருக்காரு, பரபரப்பாக படம் பண்ணிகிட்டே இருக்காரு. அரண்மனை மூக்குத்தி அம்மன் 2 பண்ணுறாரு, அரண்மனை சீரீஸில் ஒன்று ஏதோ பண்ண போகிறாரு. அப்படிங்கிறப்ப இன்னைக்கு கரெக்டில் இருக்கிறார்ல. அப்போ அவரை வைத்து படம் பண்ணுறக்கூடிய தயாரிப்பாளருக்கு ஒரு லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு இயக்குனராக இருக்கிறதுனால தான் அவர் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இவங்க 2 பேரையும் வச்சு டைரக்ட் பண்ண டைரக்டராகவும் இருக்கிறார். அப்படிங்கிறனால கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட்டான ஒரு படமாக தான் இருக்கும். கண்டிப்பாக சார். படம் கூடிய சீக்கிரம் அடுத்த பொங்கலுக்கா இல்லை இந்த தீபாவளிக்கா அப்படிங்கிறத வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் சார். உங்கள் நேரத்தை செலவு பண்ணி இந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார்.